கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூலை 21. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு நித்திய விவசாயி. நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். எசேக்கியேல் 36:9. தரிசு நிலமும் தேவ திட்டமும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நிலத்தை கற்பனை செய்து பாருங்கள். கல்லும் முள்ளுமாய் யாருமே திரும்பி பார்க்காத பாழாய் போன மண் அது. அதுபோல உங்கள் வாழ்க்கையும் ஒரு தரிசு நிலமாக மாறிவிட்டதா? அதில் முச்செடிகள் மட்டும்தான் வளர்கிறதா? உழுது விதையே போட முடியாதபடி பயணித்து கிடக்கும் உங்கள் வாழ்க்கையை தான் சர்வ வல்லமை உள்ள விவசாயி கையில் எடுத்துள்ளார். அவர் அந்த பாழான மண்ணை பார்த்து, உன்னை என் கரங்களினால் உழுது சீர்படுத்தி பண்படுத்தி கனி தரும் விதைகளை உனக்குள் விதைத்து இந்த உலகின் கண்களுக்கு முன்பாக தரிசு நிலமாக இருந்த உன்னை ஒரு பரிசு நிலமாக மாற்றுவேன் என்பதாக அறிவிக்கிறார். தினசரி பராமரிப்பும் ஆவிக்குரிய கனிகளும். பாழான நிலத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் தேவன் அத்தகைய பாழான நிலத்தையே கையில் எடுத்து அதை தினந்தோறும் பராமரித்து பண்படுத்துகிறார். வேலை தவறாமல் அதை கண்ணும் கருத்துமாக கண்ணோக்குவார். நீங்கள் இன்று காலையில் விழித்தெழும்புவது போல் இரவு தூங்க செல்லும் வரை தேவன் அவருடைய வசனமாகிய உரத்தினாலும் தண்ணீராகிய பரிசுத்த ஆவியினாலும் தவறாமல் நம்மை பண்படுத்துகிறார். பண்படுத்தப்பட்ட பிறகு தேவன் உங்கள் வாழ்க்கையில் விதைக்கும் புதிய வாய்ப்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள் போன்ற விதைகள், ஆவிக்குரிய கனிகளை நமக்கு பலனாக தருகின்றன. பிரியமானவர்களே, உங்கள் கடந்த காலம் எதுவாக இருந்தாலும் அவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் அருகில் இருந்து வழிநடத்துவார். ஆம், உங்கள் வாழ்க்கையில் இனி தரிசு நிலம் அல்ல, அது சர்வ வல்லமையுள்ள விவசாயியின் கைப்பட்ட நன்னிலம். உளப்பட்டு விதைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை செழித்து விட்டது. தரிசு மண்ணாய் உன் வாழ்வும் பயணித்து போக நான் உன் பட்சம் என்று கர்த்தரின் கரம் உன்மேல் திரும்ப, அவர் உன்னை உழுது உருமாற்ற பண்படுத்தி பாதுகாக்க, விதைத்தது விருட்சமாய் எழ நீயும் கனிமரமாய் மிளிர உன்னை இன்றைக்கே தேவன் கையில் எடுத்தார். ஆமேன்.